அதுக்கப்புறம் எனக்கா ஆஃப் பண்ணிட்டு அவன் ஃபேன போட்டு அவனும் படுத்துட்டான். எங்க வீடு சீலிங் எல்லாம் ஃபுல்லா ஈரமா இருக்கு தர்ஷன். இங்க பாருங்களேன். எப்ப என்ன ஆகுன்னே தெரியல. எனக்கு பயமா இருக்குது. இங்க பாருங்க. ஆமா. தெரியுதுங்களா ஆ ஈரக்கசிவு? தெரியுது. கீழ வரைக்குமே இங்க பாருங்க. இப்படி மேல. இருக்கக்கூடாது. இங்க பாருங்க சீலிங் எல்லாம். இங்க பாருங்க சீலிங்ல. ம். தெரியுதா? அந்த லாஸ்ட் வரைக்குமே இப்படி தெரியுதுங்களா? இப்படி இருக்கக்கூடாது. இத ஃபர்ஸ்ட் இங்க என்ன பாருங்க. ஏதுன்னு பார்த்து பூசுங்க. அது டேங்க் வந்து லி தண்ணி லீக்கேஜ் ஆகுது தர்ஷன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, நேரா அந்த சீலிங் வரைக்கும் போகும் போலவாட்டுக்கு தண்ணி. இந்த பெட்ரூமே ஃபுல்லா ஈரமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இத்துணூண்டு இடம் இருந்துச்சு. இப்ப அங்கங்க டாட் டாட்டா பொத்துட்டு இருக்குது. எதாச்சும் தூக்க கலக்கத்துல நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு, அது என்ட்ட தல மேல விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. இதுல என்ன தெரியும்னா, மேல ஒரு வீடு இருக்கு. அத நெனச்சா அதுக்கு மேல கவலையா இருக்கு. நம்ம ம். வீடே இந்த கேடினா அவங்களது எப்படி இருக்கும் அப்படின்னு நெனச்சு. நாளைக்கு தான் ஹவுஸ் ஓனர்ட்ட பேசலான்ட்டு இருக்கேன். இல்ல சித்ராம்மா, அத பூசணும் சித்ராம்மா. மேல ஃப்ளோரிங்க பூச சொல்லுவாங்க. மேபி அவங்க பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதால ஆ. கூட கசிஞ்சு வரலாம் தண்ணி. ஏதாவது மாடி வீடு பைப்பு தான. இது இல்ல. மேல டேங்க் வந்து தண்ணி அந்த செவுத்துல வடியுது. மேபி டேங்கார் அதவா கூட இருக்கலாம். அங்க வீடு கட்டும்போது நானும் இந்த டேங்க் தான் கட்டியிருக்கேன் தர்ஷன். ஆனா என்ன பண்ணிருக்கேன், எல்லாமே கான்கிரீட். செங்கல்லையும் கட்டி, அதுல ஃபுல்லாவே கான்கிரீட்டும் போட்டிருக்கேன். ம். சுத்தமா தண்ணியே வெளியில வராத அளவுக்கு. இந்த மாரி லீக்கேஜ் பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. ம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா சித்ராம்மா, இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன பண்ணுங்க, மேல ம். டேங்க்ல எந்த இடத்துல கசியுதுன்னு செக் பண்ண சொல்லுங்க. ஐயோ! அது கசியுது தர்ஷன். இந்த பேக் சைடு செவுரு இருக்குல்ல, அதுலயும் கசியுது. இந்த பக்கம் இந்த சைடு நான் கை நீட்டுற பக்கம், அந்த பக்கமும் கசியுது. 2 பக்கமே தண்ணி கசியுது. மேலருந்து கீழ வரைக்கும் வருது தண்ணி. டேங்க நெப்பிட்டாங்கன்னா, தண்ணி பூரா வெளியில லீக் ஆகுது. ஹவுஸ் ஓனர்ட்ட நானாவது நாளைக்கு ஃபோன் பண்ணி பேசலான்ட்டு இருக்கேன். இந்த மாரி தண்ணி பூரா கீழ இருக்குது. செவுரு ஃபுல்லாவே சித்ராம்மா, சீலிங் ஃபுல்லாவே ஈரம் அடிக்குது. இந்த மழைக்கே எப்படின்னா, இன்னும் ஹெவியா மழை பெஞ்சுச்சுன்னு வச்சுக்கங்க, மொத்தமா ஊறிரும். ஊறி ம். அப்படியே ஃபுல்லா இதாயிரும். அது நமக்கு ரிஸ்க். என் வீட்டுக்காரர் அதான் பயப்படுறாரு. கம்முனு வீட்ட மாத்திரலான்டி அப்படிங்கிறாரு. நான் தான் சென்டிமெண்ட் பாத்துக்கிட்டு இந்த வீட்ட காலி பண்ண மாட்டேன்ட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்து இந்த வீட்டுக்கு மாறி வந்தோம் தர்ஷன். இங்க வந்ததுக்கு ம். அப்புறம் தான் நாங்க சொந்த வீடே கட்டுனோம் ஊர்ல. என்னடா ஆச்சு? நாய் மாரி உழைக்காதீன்னு குட் சொல்லிட்டேன். மார்னிங் நான் புதுப்பேன். என் பையன் டாக் மாரி உழைக்கிறியா? குழந்தை மாரி கத்துறியா? பூனை மாரி கத்துறியா? ஐயோ! என்னால முடியல. சித்ராம்மா, நான் என்ன மாதிரி கத்துவேன் தெரியுமா? அ. யானை மாதிரி குத்துருவேன் அப்படின்ட்டு. மூளை அளவுக்கு அதிகமா இருக்கவங்கலாம் இந்த மாரி தான் இருப்பாங்களோ? மூளை அளவுக்கு அழகாவுல அது ஒரு சந்தோஷம், மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாத்துக்கிறதுக்காக சும்மா வம்பிழுத்து சந்தோஷப்படுத்தி பேசுறது, அவ்வளவுதான். என் பொண்ணு எப்படி தெரியுமா? ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? கத்தும் அது பாட்டுக்கு சத்தமா கத்திரும். அது ம். கத்துனா அந்த மைண்ட் அதுலருந்து அந்த டென்ஷன்ல இருந்து ரிலீஃப் ஆயிடுமா. ம். பார்த்து நடு ரோட்ல நின்னு கத்துனா போலீஸ் நியூசன்ஸ் கேஸ் ஒரு நாள் தூக்கிட்டு அப்படிதான் போறதுக்குள்ள. கத்துச்சு டென்ஷன். என் மேல இருக்க கோவத்த எப்படி வெளியில ம். கொண்டு போறதுன்னு தெரியாம, அவங்க அப்பா கார நிப்பாட்டிட்டு, "போம்மா போய் வேலைய முடிச்சுட்டு வாம்மான்ட்டாரு." அது பாட்டுக்கு நடு ரோட்ல இறங்கி நிக்குது. நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஐய்யய்யோ! என்னடா எல்லாம் நம்மள சுத்தி இருக்கிறது பூரா லூசுகளா இருக்குதுங்களேன்னு நெனச்சுக்கிட்டேன் நானே. என் மேல இருந்த டென்ஷன தான் அப்படி எப்படி காட்டுறதுன்னு தெரியாம, அது போய் காட்டிட்டு வருது. ஐயோ! ஐயோ!